இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர் கனமழையால் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருச்சரன். குருச்சரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கோயில்குளம் பகுதியில் நவீண்டு கால்வாய் பாசனம் மூலமாக கார் சாகுபடி, பிரதான சாகுபடி என இரு பருவங்களில் இந்த கால்வாய் மூலம் சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்களில் பாசன வசதி பெறுகிறது. இப்பகுதியில் விவசாய நிலங்கள் சுமார் 500 ஏக்கருக்கு அதிகமாக விளைநிலங்கள் விவசாயிகள் பயிரிட்டு வருகிறார்கள். தற்போது பெய்து வரும் கனமழையால் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மடிந்து நாசமாகியது. அந்த நெற்பயிர்கள் மீண்டும் தற்போது முளைத்துள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சாய்ந்துள்ளது. இதனால் எங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், தங்கள் தற்பொழுது இந்த நெல்லை அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் மிகுந்த வேதனையை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் ஏக்கருக்கு சுமார் 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும், அதற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குருச்சரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.